கொண்டிருப்பது கற்றது கையளவு யூடியூப் சேனல். வணக்கம். ராம சண்முகம் என் பேர். கோவை பக்கம் காரமடை பகுதியில் இருக்கேன். நான் வந்து கடந்த 25 ஆண்டுகளாக இந்த சோற்றுக்கற்றாழை துறையில் இருக்கிறேன். சோற்றுக்கற்றாழை வாழ்க்கையில் என்ன செய்கிறேன்னா, ஒருத்தருமே ஒரு காய்கறியில் போய் 1/4 கிலோ வெங்காயம் கொடுங்க, 1/2 கிலோ தக்காளி கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி சோற்றுக்கற்றாழையை எனக்கு வந்து 1/2 கிலோ கொடுங்க, 1 கிலோ கொடுங்கன்னு வாங்க வேண்டிய அளவுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களையும் இந்த மூலிகை முன்னிறுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இப்போ நம்ம செய்வது வந்து இது குளிர்காலத்துக்குன்னே ஒரு பிரத்யேகமான ஒரு ஸ்பெஷல் ஜூஸாக நம்ம பண்ண போகிறோம். நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் 6 பருவங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த 6 பருவத்தில் ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒவ்வொரு விதமான உணவு தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, கோடை காலத்தில் கம்பு சார்ந்த உணவுகளையும், குளிர் காலத்தில் ராகி சார்ந்த உணவுகளையும், மற்ற நேரங்களில் அரிசி மற்ற உணவுகளை சாப்பிடணும்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த குளிர்காலத்தில் வெண்பூசணியுடைய தன்மை என்னன்னா, உடம்புல ரத்தத்தை வந்து குளிர்ச்சியாக மட்டுமே இல்லை, ஒரு மிதமான வெப்பத்தில் வச்சிருக்கு. சோற்றுக்கற்றாழையும் கூட ஒரு சத்துள்ள எல்லா விதமான வைட்டமின்ஸ் இருக்குது. குறிப்பாக வந்து B12 இந்த மாதிரியான முக்கியமான விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, டேஸ்ட் மினரல்ஸ் இருக்குது, பாலிசாக்கரைடு கூட சத்து இருக்குது. எல்லா விதமான நல்ல சத்துக்களும் அடங்கிய சோற்றுக்கற்றாழை நம்முடைய குளிர்காலத்தில் ஒரு மணி எனர்ஜியாகவும் வெப்பமாகவும் இருக்கிறதுக்கான ஒரு வேலை செய்யறதுனால இந்த அலோவேரா ஆஸ்கார்ட் வின்டர் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அறிவிப்போம். இந்த அலோவேரா பார்பாடின்சிஸ் என்பதுதான் நம்முடைய நாட்டு ரக சோற்றுக்கற்றாழை. இப்போ செம்பருத்தி பார்த்தீங்கன்னா, செம்பருத்தியில் வந்து மஞ்சளாகவும் வெள்ளையாகவும் கொடுக்குறாங்க. அது வந்து என்னன்னா, அந்த மாலிகுலர் சேஞ்ச் பண்ணிங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, கசப்பும் வாடையும் இருக்கிறது. இந்த கசப்பும் வாடையும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய சோற்றுக்கற்றாழை வெளியே கிடைக்குது. அது எல்லாமே இதே மாதிரி மாலிகுலர் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு மரபணு மாற்றப்பட்ட விஷயங்கள், அது மருத்துவ பண்புகள் இருக்காது. அது வந்து நம்முடைய நாட்டு சோற்றுக்கற்றாழை அல்ல. அது அழகுக்காக சில நேரங்களில் ஆர்னமெண்டலாக கூட கொண்டு வந்துட்டாங்க. நாட்டு மாடுனா அதுக்குன்னே உள்ள ஒரு சில குணாசியங்கள் இருக்கிறதா, அதே போல நாட்டு சோற்றுக்கற்றாழைக்கும் அது உண்மையான பண்பு இருக்குது. இதை தேடி வாங்கணும்னு சொன்னாக்க, இது அழுத்தினா வந்து முள் வந்து ரஃப்பாக இருக்காது, உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். மேலே முள் இருக்கிற மாதிரி இருக்கும், இருக்காது. கீழே அழுத்தா வந்து மஞ்சளாக பால் வரும். அது பால் வரும்போது நம்மளுக்கு ஒரு கெட்ட வாடை வரும். அதே மாதிரி அது கையில் பட்டுன்னா லேசாக அரிக்கும். இதெல்லாமே வந்து நம்முடைய நாட்டு சோற்றுக்கற்றாழையுடைய அடிப்படை பண்புகள். இப்போ வீட்டில் எல்லாருமே வந்து ஒரு 10 செடி 15 செடி வச்சிருந்தா தினசரி நம்ம எடுத்துக்க முடியும். அதுலேயும் வந்து நமக்கு 11 மாதமான மெச்சூர்டான அந்த சட்டியிலிருந்து அந்த செடியிலிருந்து தான் நமக்கு அந்த லீஃப் எடுக்க முடியும். அதுவும் கிடைக்கிறது இல்லை. அப்படியே கிடைச்சா கூட அதை எடுத்து அதை கட் பண்ணி முறையாக வந்து ஃபில்லட்ஸ் மாதிரி வெட்டி, அதாவது 7 முறை கழுவி 8வது முறை கல்லுப்பு போட்டு கழுவணும். அதை சுற்றி செய்யறதுக்காக இந்துப்பு, கல்லுப்பு, படிகாரத்தூள், இது கடுக்காய்த்தூள், இவைகளை போட்டு சுத்தம் பண்ண வேணும். அப்போதான் வந்து அதுக்கு நச்சு போகும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த குளிர்காலத்துக்கான ஒரு சிறப்பு குடிப்பம் ஜூஸ். இந்துப்பு, குறுமிளகு, மிளகு, இது வந்து ஓமம், சீரகம், எலுமிச்சை, வெண்பூசணி, முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஆர்கானிக் நாட்டு சர்க்கரையாக சேர்த்திக்கங்க. இந்த 5 பொருட்களையும் தயவு செய்து தவறாமல் எல்லா விதமான ஜூஸ், காய்கறி ஜூஸ் ஆகட்டும், பழசு, நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸே போட்டால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். ஆக இந்த 6 பொருட்களையும் நீங்கள் சேர்த்தும் போது என்னென்னா, அந்த ஜூஸ் வந்து சாதாரண ஒரு பழச்சாறு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்காக மாறுறதுக்கு இதெல்லாம் சேர்த்துனா தான் ஒரு ஹெல்த் ட்ரிங்காக மாறுமே தவிர, சாதாரணமாக வெளியே போய் நீங்கள் வந்து பால் ஊற்றி இந்த ஜூஸ் போட்டு வெள்ளை சக்கரை போட்டு குடிக்கிறதுலாம் வந்து அது மீனிங்லெஸ். சரி, இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஒரு 1/4 கிலோ வெண்பூசணி சோறு அதை எடுத்துக்கணும். இதில் வந்து என்னென்னா, தோலை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து எடுக்கக்கூடாது, விதைகளை நீக்கக்கூடாது. இந்த சோறு அப்படியே செய்யணும். ஏன்னா இந்த தோலையும் விதைகளையும் சத்து இருக்குது. எல்லாமே சதை மட்டும் எடுப்பாங்க, அப்படி இல்லை, தசையில் மட்டுமே இல்லை. எல்லா கொடிக்காய்கள்லையுமே பூசணி ஆகட்டும், பரங்கிக்காயாகட்டும், புடலங்காய், சொரக்காய், பீர்க்கங்காய், பாகக்காய் எல்லாத்தையுமே வந்து விதைகளையும் அந்த தோலையும் சேர்த்து இது பண்ணணும். ஆஸ்கார்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு 1/4 கிலோ வெண்பூசணியில் 1 லிட்டர் வரைக்கும் ஜூஸு உண்டாக்க முடியும். இப்போ நமக்கு சோற்றுக்கற்றாழை ஜூஸை இதில் வந்து ஒரு 30 ml, 1 லிட்டர் ஜூஸுக்கு ஒரு 30 ml சேர்த்திக்கிறோம். அல்லது நமக்கு தேவையான அளவுக்கு கூட சேர்த்திக்கலாம். அது மாதிரி மிளகு, சீரகம், இந்துப்பு, இது எல்லாமே அப்படின்னா சர்க்கரை தனியாக அரைச்சிக்கணும். நான் இப்போ போடும்போது நேரம் கருதி நம்ம எல்லாம் ஒன்றா போட்டுட்டோம். சர்க்கரை தனியாகவும் சோற்றுக்கற்றாழை தனியாகவும் மற்ற பொருட்கள் தனியாக அரைக்கி நம்ம ஒன்று கலந்துக்கலாம். இதில் கலக்கும்போது என்னென்னா, நீங்கள் தேவை அதிகமாக உப்பு அதிகமாக போட்டாலும் சர்க்கரை அதிகமாக போட்டால் சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை நீங்கள் டைரெக்டாக வந்து நாட்டு சர்க்கரையே போட்டு கொடுக்கலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு அது வந்து நல்லது. ஆனால் அவங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணலான்னா, இந்துப்பு, குறுமிளகு, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, இவைகளெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து அதுவே மருந்தாக கூட அது செயல்படும். இஞ்சிக்கு
புற நஞ்சு, கடுக்காய்க்கு அகம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. கடுக்காயினுடைய உள்ள இருக்கிற கொட்டை வந்து நஞ்சு. அதே மாதிரி இஞ்சிக்கு வந்து புறத்தில் இருக்கிற இந்த தோல் வந்து நஞ்சு. சோற்றுக்கடலை கையில் வச்சிருக்கிறோம். இது ஏன் பயன்படுத்தலன்னு சொன்னாக்க, இது வந்து இன்னும் முதிர்வடையில. எங்க ஒரு தம்பிகிட்ட சொன்னப்போ சோற்றுக்கடலை வேணும் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா வந்து பார்க்கும்போது தான் இது வந்து இந்த ஜூஸ்ல வந்து ஜெல்ல எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம பிஞ்சா இருக்கு. இந்த பிஞ்சு பருவத்தில் எடுத்துக்கணும்னா நமக்கு உள்ள முழு பலன்களை அனுபவிக்க முடியாது. இதுக்காக நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு நிறுவனத்தினுடைய இது வந்து நமக்கு தெரிஞ்ச வரையில இன்னைக்கு ஒரு நல்ல தரமான முறையில் இந்த ஜூஸ் பண்ணி தர்றாங்க. கண்டிப்பாக சோற்றுக்கற்றாழை வைத்துத்தான், உண்மையான சோற்றுக்கற்றாழை வைத்துத்தான் இந்த ஜூஸை செய்யணும். இந்த சோற்றுக்கற்றாழை கிடைக்காத நேரத்தில், உங்களால் வாங்க முடியாத நேரத்தில் சோற்றுக்கற்றாழையினுடைய பலன்களை நீங்கள் இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு நிறுவனத்துடைய பொருளை நம்ம டைரெக்டாக ரெடிமேடாக இருக்கிறத கொடுக்குறோம். சாதாரணமாக 1 லிட்டர் ஜூஸுக்கு ஒரு சின்ன டீஸ்பூன்லேருந்து ஒரு குருமிளகு, சீரகம், ஓமம் வந்து நிறைய பயன்படுத்தல. இப்போ ஓமம் வந்து ஒரு நிறைய அருமையான அற்புதமான நமக்கு இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயம். ஓமம் நிறைய இடத்துலையும் பயன்படுத்த முடியும். அட்லீஸ்ட் இஞ்சி, எலுமிச்சை, குருமிளகு, சீரகம், இந்துப்பு, ஓமம் இது வந்து ப்ரிசர்வேட்டிவ் வேலை செய்யுது, சத்துமானங்களாக வேலை செய்யுது, அதனுடைய செல்ஃப் லைஃப்பை கூட கூட்டி கொடுக்குது. இன்னொன்று சுவை சேர்த்தியாகும், சுவை கூட என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக இதெல்லாம் சேர்த்துறோம். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த குளிர்காலத்தில் வெண்பூசினுடைய தன்மை என்னன்னா, உடம்புல ரத்தத்தை வந்து குளிர்ச்சியாக மட்டுமே இல்லை, ஒரு மிதமான வெப்பத்தில் வச்சிருக்கக்கூடியது. நிறைய பேர் என்னன்னா, குளிர்காலத்தில் சோற்றுக்கடலை ஜூஸ் சாப்பிட்றது சளி பிடிச்சிரும், ஜில்லுன்னு ஆயிரும், குளிர்ச்சி வந்துடும் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. சோற்றுக்கற்றாழை வந்து எல்லா காய்களைப் போல, எல்லா பழங்களைப் போலவே நல்ல சத்துக்களும் நல்ல தன்மையும் கொண்ட ஒரு விஷயம். எப்படி கட் பண்ணி எடுக்கிறோமோ, எப்படி வாஷ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது இருக்கு. இப்போ நம்ம வந்து 1 லிட்டர் சாதாரண தண்ணிக்கு, அந்த ஜூஸ் தண்ணிக்கு 60 ml சோற்றுக்கற்றாழை கலக்கிருக்கிறோம். 100 ml வரைக்கும் கலக்கலாம். அதற்காக இது வந்து 450 ரூபா ஒரு லிட்டர் ஜூஸு. இதை வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு 1 லிட்டர் ஜூஸ்க்காக 100 ml கொடுக்க முடியாது. ஆனால் எல்லா வீட்லேயும் 1 லிட்டர் செய்ய மாட்டாங்க. நமக்கு வந்து ஒரு 200 ml, அதிகபட்சம் ஒரு 500 ml செஞ்சால் போதும். 500 mlக்கு 30 ml இந்த ஜூஸ் கலக்கினாலே போதும். இவ்வளோதாங்க அலோவேரா ஏஸ்கார்ட் ஜூஸ். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து முடிச்சிட முடியும். சூப்பராக வந்து வாங்க தம்பி. இன்னைக்கு அவரோட வீட்டில் வந்து குளிர்காலத்துக்கு ஏதாவது ஜூஸ் வேணும்னு சொல்லியிருந்தாரு. வெண்பூசணியும் சேர்த்து ஒரு ஜூஸாக பண்ணி குளிர்காலங்களில் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இருக்கிறோம். ஐயா வந்து 2 வருடங்களாக எனக்கு தெரியும். ஐயா வந்து நான் வந்து நார்மலாக ஜூஸஸ் பண்ண நினச்சேன். ஐயா தான் வந்து ஆலோவேராவில் வந்து ஹெல்தி ஜூஸஸ் பண்ணி மக்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னார். ஸோ பார்ட் டைமாக அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மக்கள்கிட்ட நல்ல ஹெல்தி ஜூஸஸ் கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ராயப்பேட்டா சென்னையில் வச்சு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சென்னையை சுற்றி இருக்க ஏரியாக்கள் சில ஏரியாவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கூடிய விரைவில் சென்னை முழுக்க பண்ணலான்னு சொல்லி தான் பிளான். ஓகே, மகிழ்ச்சி தம்பி. நீங்கள் வந்து இவ்வளோ செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்காக இதை பண்ணணுன்னு கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டு எனக்காக வந்து தங்கி இருந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய உழைப்பை பாராட்டு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டுறது கையளவு சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் செய்யவும். மீண்டும் உங்களை ஒரு நல்ல தகவலோடு வந்து சந்திக்கிறேன்.